முருகன் இன்னும் அதிர்ச்சியிலேயே இருந்தான். பாண்டிய நாடு ஆபத்தில் என்ற வார்த்தை அவன் மனசுல திரும்பிக் கொண்டே இருந்தது. அந்தப் பெண் அவனை பார்த்தாள். இந்த ஃபைல நீங்க பார்க்கணும் என்றாள் அவள். முருகன் மெதுவாக அந்த கோப்பை எடுத்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் அதை திறந்தான். அதுக்குள் இருந்த படங்களை பார்த்தவுடன் அவன் கண்கள் பெரியதாயிற்று. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. அதில் நம்ம ஊர்ல இருக்கிற நிலங்கள், நீர்நிலைகள், கோவில் பகுதிகள் அனைத்தும் மார்க் பண்ணப்பட்டிருந்தது. முருகன் அதிர்ச்சியடைந்தான். இது எல்லாம் ஏன்? அந்தப் பெண் மெதுவாக சொன்னாள். அவர்கள் ஒரு டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த செயற்கை பாம்புகளை யூஸ் பண்ணி நம்ம ஊரையே காலி பண்ண. முருகன் கோபத்தில் குலுங்கினான். அதாவது மக்களெல்லாம் ஆபத்தில். அவள் தலையசைத்தாள். அந்த நேரத்தில் திடீரென்று பின்னாலிருந்து ஒரு சத்தம். இருள் நடுவில் சில ஷேடோ ஃபிகர்ஸ் மெதுவாக அருகே வந்து கொண்டிருந்தார்கள். முருகன் திரும்பிப் பார்த்தான். அந்த பெண் பயத்தில் நடுங்கினாள். அவர்கள்தான். அந்த நேரத்தில் அந்தக் காளை முன்னே வந்தது. அதன் கண்கள் தீ போல ஒளிர்ந்தது. காற்று பலமாக அடிக்க ஆரம்பித்தது. முருகன் அந்தக் காளையை பார்த்தான். இது சாதாரணமில்லை. இது ஒரு போரின் ஆரம்பம். யார் அந்த மனிதர்கள்? முருகன் எப்படி எதிர்க்கப் போகிறான்? அடுத்த எபிசோட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.